மாமியாரும் மருமகளும் தண்ணி ஊற்றி வச்சா மாமியாரும் மருமகளும் தண்ணி ஊற்றி வச்சா காமுக்கா வருக, கோர்த்தனா வருக. எல்லாம் கீழே உட்காருங்க தம்பி, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க, உபயதால கீழே உட்காருங்க. நிலை பெயர் அலைப்பாயுதே கண்ணா மனமிகு அலைப்பாயுதே உள்ளானந்த மோகனரின் கானமதில் அலைப்பாயுதே கண்ணா. அதற்கு பிறகு கோவிந்த பட்டாபிஷேகத்தை நிறைவேற்றி இருக்கின்ற அனைவருக்கும் பார்த்த காரியத்தினுடைய செய்தி வருகிறது. எல்லோரும் இங்கே அத்தினாபுரியை வந்து சேர்ந்தார்கள். பெரியவர்களே, சௌபலராஜன் ஜகுனியும் வந்தான், குந்தி போஜன் வந்தால். எல்லோரும் வந்து துக்கம் விசாரித்தார்கள். இருக்கின்ற வசுதேவசுதம் தேவம் கம்சசாலோரமர்தனோ தேவகீ பரமானோ கிருஷ்ணோ வந்தே ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஸ்ரீயம்பதியான சர்வேஸ்வரன் எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையினாலே, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே வேலூர் மாநகரம் பழைய காட்பாடி வட்டம் ஒரு பெரிய புண்ணிய பூமியிலே சொல்லிக்கணும். ஏன்னாக்கா இந்த ஊர்ல பார்த்தோம்னா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அந்தந்த கோவிலுக்கு யாரும் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் பாரதக்காரர் வந்து ஆச்சரியமா வந்து ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் நீ பேசணும். அந்த ரகசியார்த்தங்களுடைய அர்த்தங்களையும் ஆச்சரியமா சொல்லிங்க. ஏன்னாக்கா காதுக்கு செடிக்கு விருந்தான பின்னாடிதான் கண்ணுக்கு விருந்தான நல்லா இருக்கும். வாத்தியார்களை போய் அப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஹாஸ்பிட்டல போன உடனே என்ன பண்ற, டாக்டர் வாயால கேட்கிறாரு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் காதுல கேட்கிறார். கேட்டுட்டு பின்னாடிதான் மருந்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி கோவில்ல வந்திருக்கோம். இப்ப பாரதக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய வித்வான். அவர் என்னன்னா இந்த பாரதனுடைய அவயங்களா யார் யாரெல்லாம் தோணி இருக்கா, என்னென்ன விஷயாந்திரமா நடந்திருக்கு, அவெல்லாம் என்னென்ன தேர்ச்சி பெற்றிருக்கா, யார் எங்க குருகுலத்துல எப்படி பயின்று இருக்கான்னு ஆச்சரியமா சொல்லிட்டார். யாருக்கு குமாரத்தியா பாஞ்சாலி திரௌபதி பிறந்தா, அவ இப்படி வளர்றா, அவளுடைய சீரும் சிறப்பும் என்னென்ன பின்னாடி வரும் காலங்கள்ல சொல்ல இருக்கிறார். இவ்வளவு நேரம் ஆச்சரியமான அந்த வைபவங்களை பார்த்தோம். ஏன்னாக்கா இந்த ஊரை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கஷேத்ராணாம் விசேஷகாங்கிறது சாஸ்திரம்.
கஷேத்திரத்துல பிறக்கிறதே விசேஷம். ஒரு கோவில் இருக்கிற ஊர்லதான் குடியேறணும்னு சாஸ்திரம். கோவில் இல்லா ஊரில் குடியேற வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கேன். கோவிலுக்கு பார்த்தோம்னா விழாக்கள் நடந்துட்டே இருந்தாதான் விசேஷம். அப்படியே இந்த ஊர்ல பார்த்தோம்னா ஆச்சரியமா பார்த்தோம்னா தை மாசத்துல இருந்து வரிசையா ஆரம்பிச்சு மாடு விடுற திருவிழால இருந்து அப்புறம் கோட்டையம்மா, அதுக்கப்புறம் புண்ணியம்மான்னு சொல்லிட்டு வரிசையா அந்த திருவிழாக்கள் முடிஞ்சு பெருமாளுடைய உற்சவம் 10 நாள் பிரம்மோற்சவம், 18 நாள் பிரம்மோற்சவமா நடந்தது இந்த கோவில்ல. அதுக்கு அடுத்ததே மகாபாரத காவியம். ஏன்னா பாரதத்தை கேட்கறதுக்கு நாங்க நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி விசேஷமான உபமாதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு கூட்டமானா கொஞ்சம் குறைச்சல் தான். பாரத சொல்றவருக்கே தூக்கம் வந்துடுற நிலைமைக்கு கூட மாறி இருக்கு. ஏன்னா யாருக்கும் அந்த பக்தி பிரபாவம் குறைவாய் போயிட்டு நாள்கள் பலர் வேற எல்லாரும் கையில மொபைல் போனோம், கண்ணுல டிவியோ பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமையாச்சு கோவில் போனோமா, இன்னைக்கு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லா காரியத்தையும் விட்டுட்டு கோவில் வரணும். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள் ஸ்பஷ்டங்கள் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எங்கடா வந்தா நிவர்த்தி ஆகணும், கோவில்ல போனாதான் நிவர்த்தி ஆகும். ஏன்னா கோவில்ல தான் பார்த்தோம்னா எப்பெருமான் உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு குறைகள்லாம் நான் தான் சொல்றேன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நம்மளே வானாடா கூட பெருமாள் நம்மளை விட மாட்டேன். எல்லா இடத்தையும் இந்த மாதிரி உற்சவம் நடந்துட்டு இருந்தா அந்த உற்சவத்தெல்லாம் போய் அனுபவிக்கணும், கண்டு காதார கேட்கணும். அதனாலதான் இந்த விழாக்கள்லாம் நடத்திட்டு இருக்கா. இந்த விழா நடத்துறோம்னா சாதாரண விஷயம் இல்லை, நம்ம எதுவும் பார்த்துட்டு போயிடுறது கிடையாது. இந்த விழாக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே சித்தம் பண்ணணும், ஊர் பூரா சொல்லணும். 10 பெரியவாழ்லாம் கூடி இருந்து ஒருத்தருக்கு மனசு கட்டங்கள் இல்லாத, சிரம கட்டங்கள் இல்லாத அவளுடைய வேலையை விட்டுட்டுதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா யாருக்காக ஏற்பாடுனா லோகாக்ஷேமமான ஏற்பாடு. அவ ஒருத்தர் குடும்பமோ அவ 10 பேர் குடும்பத்துக்கு போக வேண்டிய உற்சவங்கள்லாம் கிடையாது. இந்த லோகம் பூரா இந்த காட்பாடி சேத்திரத்திற்கு சுத்தி இருக்கும்படியான அத்தனை பேர் நல்லா இருக்கணும். லோகாட்சேமமான ஒரு உற்சவம் என்ன விபரீத பலன்னு சொல்லி அந்த பலன்ல எப்படி எது தர்மத்தை எப்படி காப்பாற்றுறார் அப்படின்றதுதான் விஷயமே. ஒண்ணுமே இல்ல, 5 பேருக்காக வேண்டிதான் அந்த பெரிய யுத்தமே, வேற எதுவுமே கிடையாது. பஞ்சவர் 5 பாரத போர் கை செய்தாயின்னு அழ்வார் எடுத்து காட்டுறார். அதனால எம்பெருமான் எல்லா இடத்தையும் திரௌபதி கோவில்ல இந்த விசேஷம் ஆகும். இங்க பார்த்தோம்னா பெருமாள் கோவிலே அதான் விசேஷமே. எல்லா ஊர்லயும் தனியா திரௌபதி பாண்டவருக்கு தனியா கோவில் இருக்கும். இங்க பார்த்தோம்னா மூலஸ்தானத்துல மூலவேரர் தேவாதி தேவன் வரதராஜன் உள்ள மூலஸ்தானத்துல பெருமாள். இங்க அவளுடைய அபயங்களா அவளுடைய கைப்பிள்ளைகளா என்ன பெருமாள் என்ன பண்றாங்க பார்த்தோம்னா சிட்டிய படைக்கிற 4000 நான்முகனை படைத்தான், நான்முகமும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான் லோகம் பூரா அத்தனையும் 33 கோடி தேவர்களும் பெருமாள் கிட்டவே அடக்கம். அவன் கிட்டவே தான் எல்லாமே சரணாகதி. அதனாலதான் பெருமாளை சரணாகதி பண்ணினா அவளுக்கு மரண பயம் எம பயமே கிடையாது அப்படின்றது சாஸ்திரம். அதெல்லாம் பின்னாடி பூர்வத்தில் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கா பெரியவா. அப்பேற்பட்ட பகவானுடைய இந்த சன்னிதானத்துல இன்னைக்கு துருபத கண்ணிகையான பாஞ்சாலின்னு சொல்லும்படியான பத்தினி தெய்வம் திரௌபதி நாயகா அதிஆச்சரியமா அக்னி குண்டத்துல இருந்து ஜொலிச்சுட்டு. ஏன்னா அக்னி சுரூபே அக்னி மேலே புரோகிதம் அப்படின்றது தத்துவம். எந்த தத்துவத்துல பஞ்சபூத தத்துவத்துல அக்னிதான் பிரதானம். அக்னி இல்லைன்னா எந்த விஷயமும் நடக்காது. நம்ம வீட்டுல கூட கல்யாணம் பண்றோம், குழந்தை பிறந்தது புண்ணியோஜனம் பண்றோம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அக்னிதான். கடைசி காலத்துக்கும் அக்னிதான். அக்னி இல்லாட்டி ஒன்றும் பண்றது கிடையும். அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைய மனுஷன் அக்னி அக்னி அக்னின்னு அக்னிலேயே தொட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அக்னியில பிறந்த குழந்தை இன்னைக்கு நம்ம குறவெல்லாம் நம்மளுடைய கஷ்டங்கள் ஸ்பஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி அத்தனை பேரையும் சகல சௌபாகியத்தோடு குறவில்லாது இந்த திரௌபதா நாயகான்னு சொல்லும்படியான பாஞ்சாலி தேவி உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பா அப்படின்றதுல குறவில்லாத ஒரு பக்தியோட யாரும் பேசக்கூடாது. பாரதக்காரர் ஒரு 5 தடவைல இருந்து 6 தடவை சொல்லிட்டாரு பேசாதீங்க. ஏன்னாக்கா நம்ம பேசக்கூடாதுதான் கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவில்ல வந்தவன் அவன் என்ன வடம் போட்டு இருக்கா, அவன் என்ன செடி போட்டு இருக்கா, அந்த மாமி நல்லா இருக்காளா, நம்ம ஆத்துல என்ன நடிகை பண்ணி ஆயிட்டா, பிரசாதம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா, சுக்கா தருவாளான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசனை பண்ணணும். எதுவும் நடக்க போறது, எதுவும் பெருமாள் பிரசாதம் கொடுக்காத அனுப்ப போறது. அதனால நம்மள எல்லா வேலை வெட்டி விட்டு தான் உட்கார்ந்து இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கு, யாருக்கும் வேலை இல்லாத ஞாயிற்றுக்கிழமையான கூட எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது. ஏன்னா காலம் அப்படி மாறிட்டு இருக்கிறதுனால. அதனால கோவில்ல வந்தா பாரதத்தை கேட்கறச்சு கூர்ந்து கேட்கணும். ஏன்னா ஆச்சரியமான பாரதம் வருஷம் பூரா சொல்லலாம். பாரதத்தை அவன் சுருக்கி 27 நாள்ல அமிர்தமா தந்துட்டு இருக்க. அமிர்தத்தை திரட்டி கையில ஒரு திரட்டி பால் போல தந்துட்டு இருக்கான்.
அதனால அந்த பாலை வந்து பருகணும், காதை விட்டு கேட்கணும், சண்டை சச்சரவு கூச்சல் மட்டும் போடக்கூடாது. அதனால நிதானமா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆச்சரியமா பெருமாளுக்குங்க அன்னைக்கு எப்படி வந்து புத்திரகாமேட்டி யாகத்தை வந்து குழந்தை இல்லைன்னு பண்ணினாரோ துருபத மகாராஜா, அதே போல நம்ம இங்க பண்ண போறோம். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கல்யாணம் ஆலையோ அவெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. பிரார்த்தனைக்கு வலு உண்டுன்றது சாஸ்திரம். பெரிய கோவில் இது. அட்டதிக்கு வழியை நிச்சயமா சாட்சிட்டு இருக்கா பண்டாத்திரி சுவாமி. 8 பேர் இந்த இந்திராதி தேவர்கள் கூட்டங்கள்லாம் கீழே வந்து நின்றுட்டு இருக்கு. எப்போ திரௌபதி அக்னியில இருந்து வெளியே வர போறான்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. எல்லாரும் சுத்தூர நின்று பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் நம்ம தான் தெரியல நினைச்சிட்டு இருப்போம். அவெல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பான். அந்தியம் போது இதுவாய் அழகனே காப்பிடவாரேன்னு இருக்கும். அந்த மாதிரி கோவில் வந்து பேசாத நிதானமா இருக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைக்கு என்னென்ன சீர்கட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியணும். குழந்தை பிறந்தா குழந்தைக்கு பாத்து வடை, அதுக்கப்புறம் பாலாடை, பாவாடை, சீராடை, பட்டாடை, தலவார சீப்பு, கட்டு வைக்கிற மை, கைக்கு வைக்கிற போட்டு சொல்லிட்டு குழந்தை லட்சணமா என்னென்னலாம் அலங்கரிச்சுக்கிறதோ அது அத்தனையும் வாங்கி வந்து வச்சிருக்கா. இன்னைக்கு உபயதாரா குடும்பங்கள் அவ வச்சுக்கிறதுக்கு பூ பழம் ஜடை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் நம்ம கூட குழந்தைய பாக்குறச்சே வெறுங்கையோட போகக்கூடாது. கல்யாணம் ஆகிற தம்பதியை பாக்குறச்சே வெறுங்கையோட போகக்கூடாது. உடம்பு முடியாத இருக்கிறால பாக்குறச்சே வெறுங்கையோட போகக்கூடாதுன்றது சாஸ்திரம். கோவிலுக்கு வந்தோம்னா ஒரு மழை பூவானாலும் வாங்கிட்டு வந்து பெருமா கிட்ட சமர்ப்பிக்கணும். வெறுமே கையை போய் நீட்டக்கூடாதுன்றது சாஸ்திரம். அந்த மாதிரி அவன் அத்தனையும் இங்க எல்லாரும் உங்க பூர்வமா நீங்க எல்லாம் வாங்கிட்டு வர உங்க சாட்சியா அவன் வாங்கிட்டு வந்து நீங்க வச்சிருக்கா. நல்லபடியா ஆகி அழகா அக்னில இருந்து வந்த பின்னாடி சத்துப்பால்னு ஒண்ணு அம்சியாகும். குழந்தை பிறந்தவன்ட்டு பால் அம்சேன்னு சொல்லுவான். சங்குல வடப்பரி சங்கை எடுத்து பால் ஊட்டுறது முதல்ல நாமாகரணம்னு சொல்லுவான். குழந்தை பிறந்தவன்ட்டு நாமாகரணம், அதுக்கப்புறமா ஜாதகர்மா, அந்த மாதிரி 16 கர்மாக்கள் உண்டு. அப்படி இந்த திரௌபதி வந்து குழந்தை பிறகு எல்லா குழந்தையும் வந்து ஒரு உடம்போடு பிறக்கிறது. ஆனா திரௌபதி மட்டும் அப்படி பிறக்கலையா. அக்னியில இருந்து வரைச்ச கிரீட மகுட சூடாவத சம்ஹாரஹேயூர கடக ஸ்ரீவத்ஸ முக்தோ தாமோதர வந்தன காஞ்சி குணபீதாம்பர அபரிமித திவ்யாயுத திவ்யபூஷண சித்திரங்கையில் நிலங்க வெற்றியும் முருகத்தோடு வெற்றியும் எட்டியுமாக வேண்டி ஐமங்கள இம்படியும் மகரமும் குழையும் சுட்டியும் வாழையும் என்று சொல்லும்படியா கிரீடத்தோட கிரீடம் சுட்டி கையில இருக்கும்படியான ஐப்பட கழுத்துக்கு கிட்ட நெக்லஸ், அது கீழே தொங்கும்படியான ஆரம், ஒட்டியாரம், கையில காப்பு, காலில ஜலஜலேன சலங்க, இது அத்தோடையும் குழுக்க பிறந்து வந்தாங்க. பட்டு பீதாம்பரத்தோடய பிறந்து வந்தாங்க. அப்படியேற்பட்ட ஒரு காட்சியை வந்து ஏற்படுத்துறது. அதாவது நம்ம எல்லாம் கலியுக காலத்துல இருக்கும். இன்னையில இருந்து பின்னாடி காலத்துக்கு போய் நம்ம நேரடியா பாக்குறதுக்கு எப்படி ஒரு வாய்ப்போ அதே போல ஒரு வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஏன்னாக்கா அதை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய ஒத்துழைப்பு, அத்தனை பேருடைய போராட்டங்கள்ல உங்ககிட்ட இருக்கு. கரெக்டா மணி 5:30 6:10 திரௌபதி நாயகானுடைய அவதாரம். அவர் வந்து 6:10 முதல்ல அவரை சொன்னார் இல்லையா, அந்த திருப்பதி ராஜா என்ன பண்ணினாரோ அலங்காரத்தோட பிறந்த குழந்தைன்னு சொல்லுவா. அதனால அலங்காரத்தோட பிறப்பா. முதல்ல வந்து எந்த ஒரு விஷயமானாலும் யார் எஜமானாரோ அவளுக்கு ஒரு சங்கல்பம் பண்றதுன்றது விஷயம். நம்ம கூட எல்லாரும் இப்ப நீங்க எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்க போறீங்க. எல்லாம் நல்லபடியாமா எங்க ஊர்ல நீங்க பொண்ணா பிறந்த அச்சுதாய மாமம் கோவிந்தாய் மாமம் அச்சுதானந்த கோவிந்தாய அபவருஷம் அச்சுதானந்தாய அச்சுதாய் மாமம் அனந்தாய் மாமம் கோவிந்தாய் மாமம் அச்சுதானந்த கோவிந்தாய் மாமம் வருஷம் அவளுக்கு கொடுக்கும். அவன் 2 பேரும் அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற நிறைய இருக்காரு. அச்சுதா தேவதேவஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய ஸ்ரீ பூலீலா கோலா பிரத்யேகி நாயகா சமேத श्री देवादि देवराज स्वामी संगीतो राजराष्ट्रभिवृद्ध्याः नाम श्री धर्मराजा समेत द्रौपदा नायकः नाम संगीतो अग्नि वसंत विला महोत्सव वैभव कर्मणि इदं पांचाली नायिका अवतार दिनकाले यजमान संकल्प सकल विध पुदुजनानां भक्तजनानां समस्त विध कात्पादि क्षेत्र जनानां सर्वजनानां विध संकल्प्याः அனைத்து விதமான அன்பர்களும் பக்தர்களும் உங்களுடைய கோத்திரங்களை நினைச்சுக்கோங்க. கோத்திரானாம் எல்லாரும் அவளுடைய கோத்திரங்கள், அவளுடைய ஆத்துக்கார் இருந்தா ஆத்துக்கார், குடும்ப தலைவர் இருந்தா குடும்ப தலைவர், யார் பசங்கள குழந்தைகளை கல்யாணம் ஆகாத குழந்தைகளா இருந்தா அப்பாவை நினைச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகாத இருந்தா அவளுடைய ஆத்துக்காரர். இருக்கும்படியான அத்தனை பேரையோடைய பேரை எல்லாரும் நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கேப் விட்டுறேன். அத்தனை பேரையும் நினைச்சுக்கோங்க.
எல்லாரும் நினைச்சுட்டு அவளுடைய ராசி நட்சத்திரத்தை எல்லாம் மனசுல பிரவர்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சகல வித சர்வேஸ்வராயாணம் சோபன சோபனாயாணம் தமுகூர்த்தாமுயாத்தனுகிரகந்தோ சர்வமங்கல சர்வாபிஷ்டபல சர்வேஸ்வரானுகிரகானுகிரக அனுகூல்ய சித்திரஸ்தோ सर्वेश्वर मंगल सर्वाभिष्टबल विग्रहायानां धर्मराजा समेत द्रौपदानायानां परिपूर्ण कृपा कटाक्ष सर्व सकल सौभाग्यादि वर्ग सिद्धिरस्तु सकल विध व्यापारादि धन लाभादि कोटि कोटि लाभादि सिद्धिरस्तु सर्व मंगल व्याप्यानां सकल विध रोहण व्याधि निवारण सिद्धिरस्तु सर्वेश्वरायानां परिपूर्ण कृपा कटाक्ष प्रसाद बल सिद्धिरस्तु मंगले मंगल प्राप्तिरस्तु अनेक कोटि इष्ट देवता कुल देवता ग्राम देवता परिपूर्ण अनुग्रह कृपा कटाक्ष प्रसाद बल सिद्धिरस्तु सर्वाभिष्टबल सर्वेश्वरायानां श्रीमद अखिलांड कोटि ब्रह्मांड नायक श्री भूगोदार्य श्री भूनीला गोदावृंदेवी नायक समेत देवादि देवराज स्वामी लहरा परिपूर्ण अनुग्रह कृपा कटाक्ष प्रसाद बल सिद्धिरस्तु ओम सर्वद्यम वाद्यम ओम रागमं दशरथात्मज प्रमेयं दीनापतिं रघुकुलान्वयरब्धदीपम् आचार्यबाहुरविन्दलायदाक्षं रामं निशाससर विनाशकरं नमामि எல்லாருக்கும் கடலிடம் வந்த எந்தாய் நீல கடல் கடைந்தாய் இரண்டு பேரை நம்பிக்கை வந்ததொப்பன்னு சொல்லிட்டு அழ்வாருடைய சுகம் காலச்சக்கரத்தையே கையில வச்சுட்டு இருக்க பாழியால் மிக்க பார்த்தன கருளி பகலவன் ஒலிகடா ஆழியால் எங்கள் ஆழியை மறைத்த பிதான்னு சொல்லிட்டு எங்கடா அர்ஜுனன் தோத்துட்டு போறானேன்னு சொல்லிட்டு வேலை இருக்க முடியாத சூரியனே தூக்கி மறைச்சிட்டாரா பகவான் கையில இருந்த சக்கரத்தை சக்கரத்தை தூக்கி விடுற பொழுது போந்தபடி பொழுது முந்து பண்ணபடி பொழுதுக்கு முடிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரத முடிச்சிடலாம் அப்படின்னு வருது. அப்பேற்பட்ட எப்பெருமான் இந்த நாளும் நட்சத்திரமும் பகவான் கோவில்ல கல்யாணமோ உற்சவமோ எந்த விஷயத்திலுமே கடன் கிடையாது. எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 நகரத்துக்கு தான் பகவான் இருக்க கையில சக்கரத்தை பிடிச்சுட்டே இருக்க பக்கம் சுதர்சன சக்கரத்தாழ்வார் உட்கார்ந்துட்டு இருக்க பகவானுடைய கையில இருக்கும்படியான சக்கரம் எல்லா காலத்தையும் மாத்தி அதனால யாவிஷ்ணு சர்வேஸ்வராயானாம் சமஸ்த விதகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகானாம் श्रीमद अखिलांड कोटि ब्रह्मांड नायिका श्री भू गोदावरी नायिका समेत देवादि देवराज स्वामी लहाना परिपूर्ण अनुग्रह कृपा कटाक्ष प्रसाद बल सिद्धिरस्तु समस्त विदा सत्तावत्र शोभनो शोभनाद्य शुभमुहूर्तो आनन्दो महत्तो अनुग्रहणन्तु तदास्तु राघवं दशरथात्मज प्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आचार्यबाहु अरविन्दलायदाक्षं रामं निशासर विनाशकरं नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतवाच्यकाञ्चलीं बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतीं नमदराक्षसात्मकं श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिका श्रीभूगोदावृन्देवी नायिका समेत वरदराजस्वामिनः परिपूर्णनगरगर्भाकटाक्षेण आरम्भकालच्युतप्रीत्यर्थ्यायं शुभमुहूर्तो महन्तोऽनुग्रहणन्तु सर्वं श्रीकृष्णार्पणमस्तु हरिः ओम् भद्रं विश्वं सतिवन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य स्वरवक्राद्या पारिषद्या परिषदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये नमः सूत्रवती दया देवी समेत विश्वक्सेनाय नमः ओम विश्वक्सेनाय विद्महे वेत्रहस्ताय धीमहि तन्नो शान्त प्रचोदयात् ओम नमो भगवते विश्वक्सेनाय नमः ओम नमो भगवते विश्वक्सेनाय नमो नमः विश्वक्सेनाय मंत्रभूतये नमो नमः अव्यक्तभक्ताय नमः आधारसिद्धये नमो नमः विश्वक्सेनाय नमः ओम नमो भगवते ओम नमो भगवते विश्वक्सेनाय नमः वैशिका ओम नमो भगवते विश्वक्सेनाय नमः ओम नमो भगवते विश्वक्सेनाय नमः ओम नमो भगवते विश्वक्सेनाय नमः ओम नमो भगवते विश्वक्सेनाय नमो नमः ओम नमो भगवते विश्वक्सेनाय नमो नमः समर्पयामि ओम नमो भगवते विश्वक्सेनाय नमो नमः ओम नमो भगवते सूत्रवती देहादेवी समेत विश्वक्सेनाय नमो नमः ओम नमो भगवते अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक श्रीदेवी समेत श्रीमद्राज स्वामिनः विश्वक्सेना आराधनं समर्पयामि ओम नमो
भगवते विश्वसेनाय नमो नमः ताम्बूलं नैवेद्यं समर्पयामि ओम नमो भगवते विश्वसेनाय नमो नमः नमो नमः धूपदीपं समर्पयामि यज्ञदीपं समर्पयामि अग्निवाजास्मन्यान् समर्पयामि ॐ नमो भगवते विश्वसेनाय नमो नमः नेत्रास्ताय धीमहि तन्नो शान्तः प्रचोदयात् षोडशोपचाराध्याय समर्पयामि धूपं करिष्ये अंजलि मुद्रां समर्पयामि यादीपं समर्पयामि धूपदीपं समर्पयामि षोडशोपचाराध्याय नमो नमः प्रचोदयात् नारिकेल गन्धत्वं नैवेद्यं समर्पयामि पुष्पाञ्जलिं समर्पयामि वासुदेवा सुद्धये अनिरुद्धा सुद्धये संकर्षणा सुद्धये प्रद्युम्नाः नमो भगवते सुद्धये वासुदेव स्वरूपायै नमो नमः गंगा यमुना सरस्वती नर्मदा सिंधु कावेरी विडबारी सौभाग्यवती संतानवती संतानेश्वरी शिवाय मावो माधवाय मावो विष्णवे मावो त्रिविक्रमाय मावो मामनाय मावो श्रीधराय मावो ऋषिकेशाय मावो मथुराय मावो दामोदराय मावो मृगाय मावो संकर्षणाय मावो प्रत्युताय मावो श्रीयै मावो ममरूपाय मावो कमलाय मावो चंद्ररूपिणी मावो देवदेवी मावो विष्णुपति मावो वैष्णवी मावो मरारोगाय मावो मरियलबाय मावो झाकिनी मावो चंद्ररूपिणी मावो देवादेवी मावो लोकसुंदरी मावो अनेक कोटि मंगल प्रदाय मावो नित्याय मावो अभिष्टाय मावो मादाविते मावो नक्षत्र महामंडल सौभाग्यवती देवराये मावो कल्याण्ये मावो सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके देवी महालक्ष्मी कटे ऊर्जते उल्लु महालक्ष्मी नमोस्तुते सुतये अनिरुद्धा सुतये वासुदेवा सुतये संकर्षणा सुतये अनिरुद्धा सुतये रे समस्तविदः सुतये ओम नमो भगवते वासुदेवाय नमो नमः समर्पयामि आवाहन स्थापन सनिधावण सनिरोगण दिग्बंधनातनातनातन अंजलि मुद्र संख्या चक्र गदाधर सूत्रनिदया देवी समेत विश्वदेव स्तोत्रोभ्यो संकर्षयामि पुनरोचका मंत्राजन पुष्पाजन समस्तता आचनात्रमध्यं समर्पयामि ओम धूममावाहयामि धूमं धूपति धूमं धूपमे धूमं आवाहयामि धूमं समर्पयामि परिदीक्षणिं पाठितं देवलोके दिवैनिके द्वैनिपदं कुहैकुमे ततो देवी विद्यानाम् ओम अर्घ्यं समर्पयामि अर्घ्यनहानां स्वामीनहां अर्घ्यं समर्पयामि स्वामीनहानां पाद्यं समर्पयामि स्वामीनहानां रथां समर्पयामि रथां समर्पयामि दानायामि कदलीबलं कदलीबलं ताम्बूलदर्घ्यानि निवेदयामि कदलीबलं ताम्बूलदर्घ्यानि निवेदयामि इदं नारिकेलगन्धत्वं निवेदयामि नारिकेलगन्धत्व अमृतोद्भव साधनो साधनः नारिकेलगन्धत्वं निवेदयामि सुभद्रेन्द्रमहे प्रचोदयात् समुद्राय समुद्रे सुतये निरुद्धा सुतये संकर्षणा सुतये प्रत्यंगा सुतये वासुदेवा भानयसा दुर्यज्ञं शरीर दुर्यज्ञं सुतये अनिरुद्धा विग्रह मूल विग्रह
గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద आवागयामि ओम असदिक आवागयामि श्रावण सन्निधावन दिग्बंधन आसनासनासन अंजलि मुद्रां समर्पयामि जंग चक्रकर नारद नमो नमः असदिक परिवारिणा अग्निवारिणः नमो नमः देवताय नमः देवताय नमो नमः ओम अग्निदेवताय नमो नमः वासुदेवाय अग्निरूपदां शुद्धिरूपदां शुद्धि सुते नमो नमः आद्यवाचं समर्पयामि नमः आद्यं समर्पयामि अग्ने नमः आसमन्यं समर्पयामि अग्ने नमः आसमन्यं समर्पयामि अग्निरूपाय नमो नमः गुरुमहाराजानां इदम् आश्रयः समस्तविध अनेक कोटि पुरोहित वैदिक कर्मणीहीन तच्चयोरावृणीमहे कादुं यज्ञाय कादुं यज्ञपदे कैलीः स्वस्तिरस्वरः स्वधर्मादिदेभ्यः ऊर्ध्वं जिगादिवेदनो ब्रह्मो अस्तुतिपदे तं सदुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः सहस्रशीर्षः पुरुषः सहस्राक्षसहस्रपाद शमोऽयं विश्वतो ऋग्वा अद्यदिक्तदशाङ्गुलं पुरुष एवेदं सर्वं यद्भूतं यद्भव्यं पुरामृतस्पश्येषः यदन्येनादिभवति यैरावणस्य महिमाम् अधो गदयश्च आलोच्य विश्वाभूतानि कृपाद्यां नदन्ति कृपादूर उदयपूजा आलोच्य आभवाज्ञः तदो निःसङ्ग्यग्रामते तस्माद्यग्रा सर्वोदः सम्प्रदं प्रजाज्यं फलोगुस्तागुश्चक्रे वायव्यामे आरण्यां राम्याश्रये तस्माद्यग्रा सर्वोदः रुषसामानि जग्निरे अन्तागुंसि जग्निरे तस्माज्जातः तस्मादस्वा अजायन्त एकेजो भयामतः गावो हरिरे तस्माज्जाता अजायवयः यत्पुरुषं यत्सदुः कलिकाव्य कल्पयन् मुखं किमस्य गौबाहु बाहुरूपादा उच्यते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यकृतः योरुदर्शयत्रैजः वाक्यां चोत्रो अजायत चन्द्रमा मनसो जातः तस्यो सूर्यो अजायत मुखादिन्द्रस्याग्निश्च प्राणावायुरजायत नाप्या आसीदन्तरिक्षो येष्णोऽभ्यौ समवत्सला भस्म्यां गोविन्दस्तोत्रादे तदा लोकाकुम् अकल्पयन् वेदाहमेदं पुरुषं मगान्तो आदित्यवर्णं तपसस्वरारे सर्वाणि रूपाणि विजित्य वीरः नामानि कृत्वा अहिवदन्यहास्तेः साधा पुरस्ताद्य मुदा जहार चक्रप्रवित्वान् प्रतिसहस्रः तमेवं दृष्ट्वा ममृदैव भवति नान्यः पन्दाय विद्यते येन
यज्ञेन यज्ञमय दंत देवा तानि धर्माणि प्रथमान्यासन्ने देहनाहं महिमान सखन्ते यत्र आदवति यो देवानां प्रोहितः पूर्वो देवेभ्यो जातः नमो ऋषाय ब्राह्मणे प्रथम रामं जयन्तः देवाग्रे तदप्रवण्णे यद्वैवं ब्राह्मणोऽस्य विद्यात् तस्य देवासन्वसे चले लक्ष्मीतरत्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यातम् इष्टं मणिधान अमुं मणिधान सर्वं मणिधान ॐ दक्षैवमहे कारुण्यज्ञाय कारुण्यज्ञवतये तैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ॐ नमः ईयैत्वा 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 Allah Srimad Radha Ramana Govinda Mannokalamudana Vayangu Surdivaya Nilattal Pennum Pirandal Koganage பூமீரெழுந்த பொன்போல்வாள் பாதி அமிர்வாகத்தை எதிர்கொண்டு பேரோடு அற்புதமான ஒரு ஆண் மகன் தோன்றினான். அந்த ஆண்மகனானவன் எப்படியா ஒரு மதில் மேலே இருக்கின்ற புலியானது எப்படி தாவி குதிக்குமோ போலம் கொன்றினுமே அதுபோல தலைந்தேர் மேல் தலையன் ஒருவன் தலைப்பட்டார். அடுத்து பாதி அவிர்வாகத்தை எடுக்கிற பொழுது அந்த அவிர்வாகம் சொரிந்தவுடனே அக்னி பகவான் மகிழ்ந்தாரா என்னவென்று நம்முடைய மகளாக இருக்கின்ற திரௌபதி நம்முடைய இந்த யாகத்திலே இருந்து வரப்போகிறாளே நம்மால் வரப்போகிறாளே என்று தன் மனைவியா இருக்கிற சுபாகா தேவியோடு மனம் மகிழ்ந்து இருந்த நேரத்திலே அந்த பாதி அவிர்வாகத்தை இடுகிற பொழுது ஒரு தாமரை பூவிலே இருந்து மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் எழுந்து வருவதை போன்று அற்புதமான முறையிலே ஒரு கையிலே தாமரை மலரை ஏற்றி அற்புதமான ஒரு குழந்தை அங்கே பெண் குழந்தை தோன்றியது. பெரியோர்களே கோபி पदकं समावश्यन्ति भूमयः निरीवच सुहागतम् अस्यन्तादो विमन्यवो जातृवादुं तस्य विंशति विष्णोर्य परमं पदम् Kabunin Vishnuloka, Akadika Karanguram, Urvi Vinam Nagam, Yathani, Dvakatya Dvantri, Dvakuru Gurukha.
எல்லாம் கீழே உட்காருங்க, கீழே அமைதியா உட்காருங்கம்மா, கீழே உட்காருங்க, போங்கப்பா, உட்காருங்க. அம்மன் பிறந்த இந்த நல்ல நேரத்திலே நாகேஸ்வரி ஆறுமுகம் மகள் கோமலா விநாயகம் கிஷோர் சுருக்கு பையில போடுறதுக்கு பணம் முதல்ல சுருக்கு பை வாங்கிருக்கா, சுருக்கு பையில திரௌபதிக்கு முடிஞ்சு வச்சிருக்க பணம் கொடுத்துருக்கா. வச்சு எல்லாரும் பின்னாடி இங்க சுருக்கு பையில போடுறதுக்கு பணம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். முதல்ல தலைவாடுது வேதாந்த வேதசாரினே விபவதாயினே கல்யாண மகோத்சவாதி ஸ்வரூபினே ஸ்ரீமதாத்யாத்ரு கிலாண்டரூபினே நமோ நமः. அட்னா உற்சவமூர்த்திக்கு வேதாந்த வேதசாரினே வேதாத்மிகாயை வித்யாதரம் சௌபாக்யாதிகாயை நமோ. அட்னா கண்ணுக்கு மையிட்டு இருக்கு. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே த்ர்யம்பகே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. நமோ நமः. விசித்திரஸ்வரூபரூபாய வேதாத்மிகாய நமோ நமः. வேதரூபிண்யே வேதாத்மிகாய நமோ நமः. வேதாத்மிகாய நமோ நமः. வஜானரூபிண்யை விடாயீம் சகலே தனவிலட்சுமியை நமோ நமः. வஸ்திரப்பிரியாய